உங்களோட ஸ்கூல் லைஃப்ல ஒரு டீச்சர் இருந்திருப்பா. அவ ஒரு சின்ன ஸ்கேலை கையில கொண்டிருக்க பயந்து நடுங்கின அனுபவம் இருக்கா? ஹோம்ஒர்க் செய்யல, வகுப்புல கதைச்சிட்ட முடிவெட்டில்லைன்னு சொல்லி சின்ன சின்ன காரணங்களுக்காகவும் நம்மள பல பேருக்கும் அனுபவம் இருக்கும் டீச்சர்கிட்ட அடி வாங்கினது. அப்பெல்லாம் சொல்லப்பட்ட ஒரே வார்த்தை அடிச்சா தான் பிள்ளை திருந்துமன்றது. ஆனா அதுவும் என்னமோ உண்மைதான். ஆனா அந்த ஒரு அடி மாணவன் காது தெரிய கிழிச்சு 13 வருஷத்துக்கு பிறகு இலங்கையின் உச்ச நீதிமன்றம் பெற சென்றிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோவை கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னன்னு சொன்னா இது ஆசிரியர்களுக்கு எதிரான வீடியோ இல்ல. இது ஒவ்வொரு மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். அதுலயும் கடைசியில தான் முக்கியமான விடயம் ஒன்று சொல்ல போறேன். ஸோ அதால எல்லாருமே கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வணக்கம், நான் உங்கள் சார்ஜன். நீங்க எங்க சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க இனி வரும் காலங்களில் பதிவிடக்கூடிய அனைத்து காணொலிகளையுமே உங்களால பார்வையிடக்கூடியதாக இருக்கும். 2012ஆம் ஆண்டு குருநாகல பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுல கிரேட் 11 படிச்சு கொண்டிருந்த மாணவன் ஒருவன் தான் இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டவர். அந்த மாணவன் தலைமுடியை வெட்டி கொண்டு வருமாறு அறிவுரை கூறும்படி ஆசிரியருக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கோபத்துல அந்த மாணவன் தலையில கடுமையாக தாக்கியதாக நீதிமன்ற தீர்ப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு. வலியோட பரீட்சை எழுத சென்ற அந்த மாணவனால பரீட்சை எழுத முடியாததால பெற்றோர்களால வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல தாக்குதலால் அவரது காதுல துளை ஏற்பட்டு கேட்கும் திறனிலையும் தற்காலிகமா பாதிப்பு ஏற்பட்டது கண்டறியப்படுது. ஒரு ஹேர் கட் காரணமா ஆரம்பிச்ச சம்பவம் ஒரு மாணவன் மனதிலையும் உடல்லையும் ஆறாத காயத்தை ஏற்படுத்துது. அந்த குடும்பம் இதை சாதாரணமா விட்டுட்டு போகல. போலீசார்கிட்ட முறைப்பாடு செய்து சட்டத்தின் உதவியை நாடின. பல வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் மாணவன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கொடூரமானதும் மனிதாபிமானமற்றதுமான தண்டனை என்று சொல்லி குறிப்பிடப்படுது. அது மட்டுமில்லாம பாடசாலையில் நடைபெற்ற விசாரணைகள் எந்த விதமான பக்கச்சார்பின்றி நடத்தப்பட்டதா நீதிமன்றம் சுட்டி காட்டுது. இதிலிருந்து நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? ஒரு குழந்தை முறைப்பாடு செஞ்சா அவன் பொய் சொல்றான்னு சொல்லி உடனே முடிவு செய்யக்கூடாது. அதே போல விசாரணை இல்லாம ஆசிரியரையும் குற்றவாளி என்று சொல்லி தீர்மானிக்க கூடாது. உண்மை என்னன்றதை பாரபட்சம் இல்லாம விசாரிக்க வேணும். இந்த தீர்ப்பை தொடர்ந்து பாடசாலைகள்ல மாணவர்கள் மீது எந்த விதமான உடல் ரீதியாகவோ அல்லது மனது ரீதியாகவோ தீங்கு விளைவிக்கிற எந்த விதமான தண்டனைகளையுமே வழங்க கூடாதுன்னு சொல்லி கல்வி அமைச்சு மீண்டும் வலியுறுத்தி சொல்லுது. கோர்போரல் பனிஷ்மெண்ட்டுக்கு 0 டாலரன்ஸ். அதாவது மாணவர்களை அடிக்கிறது, உடலுக்கு தீங்கி விளைவிப்பது அல்லது தண்டனை என்ற பேர்ல மனதளவில் காயப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விதிகளை மீறுபவர்கள் மீது சட்டத்தின் கீழே நடவடிக்கைகள் எதிர்கொள்ளலாம். இங்க பலர் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னு சொன்னா மாணவர்களை எப்படி திருத்துறது? ஆசிரியர்கள் எதுவுமே சொல்லக்கூடாதான்னு சொல்லி. நிச்சயமா அப்படி இல்லை. கட்டாயமா பாடசாலை விதிமுறைகளை மாணவர்கள் மதிச்சு நடக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு கட்டாயமா மாணவர்கள் மரியாதை செலுத்த வேணும். பாடசாலைகளுக்கு ஒழுக்கம் மிக மிக அவசியம். ஆனா ஒழுக்கம் என்றது பயத்தால அமைதியா இருக்கிறது இல்ல. எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி புரிஞ்சு நடக்கிறது தான் உண்மையான ஒழுக்கம். ஒரு மாணவர் தவறு செஞ்சா அவரை கூப்பிட்டு தனியா பேசலாம், பெற்றோரை அழைச்சு பேசலாம், அல்லது கவுன்சிலிங் கொடுக்கலாம், நல்ல நடத்தையை ஊக்குவிக்கலாம், தவறுக்கான பொறுப்பை உணர செய்யலாம். கையில இருக்கிற ஸ்கேல் குழந்தைய ஒரு நிமிடம் அமைதியாக்கலாம். ஆனா அன்பா சொல்லப்படுற ஒரு வார்த்தை அந்த குழந்தைய வாழ்க்கை முழுவதுமே மாற்றி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நாங்களும் ஸ்கூல்ல அடி வாங்கிட்டு வளர்ந்தாங்க, எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை என்று சொல்லி சிலர் கூறலாம். ஆனா நேர்மையான கேள்வி ஒன்று நம்மிடம் நாமே கேட்டு பார்ப்போம். அந்த அடி உண்மையிலேயே நம்ம திருத்தியதா, அல்லது அந்த ஆசிரியரை பார்க்கும் போதெல்லாம் ஏற்பட்ட பயத்தை மட்டும் நம்முடைய மனதில் விட்டு சென்றதா? அனைத்து ஆசிரியர்களுமே தவறானவர்கள் கிடையாது. தங்களுடைய பிள்ளைகளை போல அரவணைக்கிற ஆசிரியர்களும் இருக்கணும். ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்புல பல மாணவர்களை கையாள்றதுன்றது ஒரு எளிதான காரியம் அல்ல. என்னன்னு சொன்னா இந்த உத்தரவின் நோக்கம் ஆசிரியர்கள கையை கட்டி போடுவது கிடையாது. அந்த கை ஒரு மாணவனை அடிப்பதற்காக அல்ல, கீழே விழும்போது தூக்கி நிறுத்துறதுக்காக இருக்க வேணும் என்றுதான் இது இந்த உண்மையான செய்தி. ஒரு ஆசிரியர் வார்த்தை ஒரு மாணவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லலாம். ஆனா சில வேளை ஒரு ஆசிரியர் வார்த்தை ஒரு மாணவன் வாழ்க்கை முழுவதுமே மாற்றி போடுறதுக்கு அதிக சந்தர்ப்பம் இருக்குது. ஆசிரியர்களுக்கு மரியாதை தேவை. அதே போல மாணவர்களுக்கு பாதுகாப்பும் கண்ணியமும் தேவை. பயத்தை உருவாக்குற ஆசிரியராக இல்லை, வாழ்க்கையை மாற்றின ஆசிரியர்களாக மாணவர்கள் நினைவில் இருக்கலாம். இந்த பாடசாலை வாழ்க்கை தொடர்பா இந்த சின்ன ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். என்னன்னு சொன்னா எங்களுக்கும் பல ஆசிரியர்கள் அடிச்சிருக்கணும் தான். ஆனா அடுத்தனுடைய எங்க பெற்றோர்கள் மாதிரி அரவணைச்ச சந்தர்ப்பங்கள் தான் நிறைய இருக்குது. அதால என்னமோ எங்களுக்கு ஆசிரியர்கள்னு சொன்னா அடுத்த பெற்றோர்கள். இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது ஆசிரியர்கள் மீது பயம் இருந்தேன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.